ஹாப்பி மேரேஜ். Thank you. சந்தோஷம். வரோம். நான் ஒரு நிமிஷம் நான் உங்களை வழி அமைச்சிட்டு வந்துடுறேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப் தமிழ். இருக்கீங்களா மாப்ள? ஹாப்பி மேரேஜ் லைஃப் சரஸ்வதி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வா. அங்க பாரு. உங்க அண்ணிய பத்தியா 2 மோதிரத்தை கொடுத்துட்டு பெரிய பேரு வாங்கிட்டாங்கல்ல. டேய் நல்ல பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன், அதுக்கே இப்படி முறைக்கிற? ஆனா நீ நல்ல விதமா பேசுற மாதிரி தெரியலையே, ஏதோ கொஞ்சம் பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கியே. இந்த பொடி வச்சு பேசுறது புண்ணாக்கு வச்சு பேசுறதெல்லாம் உங்க அண்ணன் அன்னைக்கு தான் வரும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. 2 பேரும் சூப்பரா இருக்காங்கல்ல? அவங்க சண்டை போடுறது உனக்கு சூப்பரா இருக்கா? ஆத்தி என்ன சொல்றீங்க? நான் கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் சொன்னேன். ஓ, நான் ஜீவானனையும் மீனா அவங்களையும் சொல்றியோன்னு நினைச்சேன். இல்ல, கல்யாண ஜோடி அம்சமா இருக்காங்கல்ல? ஆமாமா, நம்மள மாதிரியே அவங்களும் நல்ல ஜோடி தான். டேய் பாரு, இன்னும் அவங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏதோ நல்லதா 4 வார்த்தை அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னத்த புதுசா அட்வைஸ் பண்ண போறாங்க? பொம்பளை பிள்ளைங்க நைட்டி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாவண்டா பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் அட்வைஸுங்கிற பேர்ல ஆக்ஸா பிளேட் எடுத்து அருன்னு அறுத்துட்டு இருக்காங்க. அடங்க மாற்றாளே இவளை என்னதான் பண்றது? ஏண்டா அது என்ன? உங்க அண்ணா அண்ணி 2 பேருக்கும் அட்வைஸ் பண்றதுனா மட்டும் அல்வா சாப்பிடுற மாதிரி அவ்வளோ ஜாலியா இருக்கு. வயசுல மூத்தவங்க 4 வார்த்தை நல்ல விதமா சொன்னா அதை ஏத்துக்க வேண்டியே. எது நைட்டி போடக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு அட்வைஸா? நீங்க அட்வைஸ் பண்றதுங்கிற பேர்ல சொல்றதெல்லாம் நாங்க ஃபாலோ வேற பண்ணணும். ஏன்டி இம்சியை கூட்டிக்கிட்டு இருக்க? டேய் இதையே உன்னால் தாங்கிக்க முடியலையே. டெய்லி அட்வைஸுங்கிற பேர்ல எங்க கிட்ட சொல்றதெல்லாம் நாங்க மட்டும் எப்படி பொறுத்துக்க முடியும்? நான் ஒண்ணு பொறுத்துக்கல. 2 பேரும் கண்டிப்பா கொண்டுக்குடி வரணும். கண்டிப்பா நாங்க எதிர்பார்ப்போம். சரிம்மா, சாப்பிட்டு போலாம் வாங்க. வாங்க. அங்க இருக்கேன். வாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். தனம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் வந்ததுல எங்களுக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. நீங்க கல்யாணத்துக்கு சொல்லலைன்னா கூட நாங்க எல்லாம் வந்துருவோம். இது எங்க வீட்டு விசேஷம் இல்லையா? கண்டிப்பா இது உங்க வீட்டு கல்யாணமே தான். அது மட்டும் இல்ல, தாய் மாமா வீட்டு சீர் செய்யறதுல எங்க அண்ணனையும் விட்டு கொடுக்காம அவரையும் சேர்த்து பெருமைப்படுத்திருக்கீங்க. இந்த மனசு வேற யாருக்கு வரும்? இது எங்க கடமை அண்ணி. வா வா. பேசிட்டுங்க, வந்துடுறேன். தனம், நீங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷமா. உண்மையிலேயே எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குடும்பமா மாறி இருக்கீங்க. அதை நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, 2 குடும்பமும் ஒண்ணு சேரத்துக்கு நாங்களும் ஒரு காரணமா இருந்திருக்கோம்ல. என்ன சொல்ற? அது இல்லக்கா, நீங்க தான் சார் வீட்ல இருந்து வரும்போது சரஸ்வதி தமிழ் வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கல்ல, அத சொன்னேன். சமாளிச்சிட்டாயா? ஹனி, அதான் 2 குடும்பமும் இப்போ சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தானே. அதோட விட்டுறலாமே. சரி வாங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல. நீங்க வந்திருக்க விருந்தாளிகளை கவனிங்க. இது நம்ம வீட்டு விசேஷம் தானே, எங்களை தனியா விருந்தாளி மாதிரி பார்க்கணுமா என்ன? நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம், இதுல என்ன? நீங்க மத்தவங்களை கவனிங்க. நீங்க எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் இல்லையா? திரும்ப திரும்ப கெஸ்ட்னு சொல்லாதீங்க. நாங்களும் உங்க வீட்ல ஒருத்தவங்க தான். என்ன வேணுமோ நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா சரிம்மா. அருண் கூட போயிட்டு வா. வாங்க. சரி வாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்களும் கொண்டுபடி வரணும். சரி சாப்பிடலாம். சார் வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நல்லா இருக்கீங்களா? வெரி ஹாப்பி. வாசிக்கு நான் சொன்னல ரிட்டையர்ட் தாசில்தார்னு சார் தான் அது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. எப்படி ரொம்ப இருக்கீங்க? சந்தோஷம். நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கும்.
முன்ன மாதிரி அடிக்கடி வெளியில கல்யாணத்துக்கெல்லாம் போகிறது இல்ல. சொக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு வந்தோம். சரி, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு நாங்க கிளம்புற சொக்க. என்ன சார் இது இவ்வளவு தூரம் வந்துட்டு இருந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே போலாம்ல? இல்ல சொக்கலிங்கம், முன்ன மாதிரி உடம்பு ஒத்துழைக்கிறது இல்லையே, என்ன பண்றது? அப்பெல்லாம் ஓடி ஆடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். தப்பா நினைச்சுக்கிறத சொக்கு. பரவாயில்ல சார், நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வாங்க பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கலாம். சார் ஒரு 2 நிமிஷம் போட்டோ எடுத்துட்டு சொக்கலிங்கம், உங்க நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைச்சிருக்காரு. ரொம்ப பெரிய இடமோ? ஆமா சார், ரொம்ப வசதியான இடம் தான் சார். வசதியான இடம்னு சொல்ற, கல்யாண செலவு நிறைய இருக்குமே, எப்படி சமாளிச்ச? ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணிருக்கேன் சார். பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்க, மதிப்பு மரியாதைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லையே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சம்பந்தியமா என்ன கூட பிறந்த அண்ணன் மாதிரி நடத்துறாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அவங்க மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப தன்மையாவும் மரியாதையாவும் நடந்துக்கிறாங்க. நல்லதுப்பா. நம்ம எல்லாம் பணக்காரங்க, வசதியானவங்க, அவங்களோட நம்ம வசதிங்கிற எண்ணம் அவங்க யாருக்குமே இருந்தது இல்ல. அப்படியா? நல்லது நல்லது. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் சார். அந்த மாதிரி யாராவது நடத்துனாங்கன்னா அவங்க இருக்கிற திசை பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சம்மந்தி வீட்டுல நமக்கு ரொம்ப மரியாதை இருக்கு சார். எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்க சொக்கா. ஆமா சார். அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க. சார், வாங்க சார், அவங்க கொஞ்சம் வாங்க. அர்ஜென்ட்டா போணுமா? சார் சார், வணக்கம் தமிழ். ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராச்சுலேஷன். என்னம்மா நீ பாட்டு சம்மதியை நிக்க வச்சுட்டு அவரை கூட்டிட்டு வந்துட்ட? தப்பா எடுத்துக்க போறாரு. அவர் முகமே மாறி போச்சு பாருமா. இல்லங்க, அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைச்சுக்க மாட்டாரு. சரி வாங்க, போலாம், வாங்க. 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 ஆமா. வாங்க. சாரி சார், உங்களை ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டேன். பரவாயில்ல போட்டோ பரவாயில்ல. வாங்க சார், வாங்க வாங்க. வாங்க மேடம். வாங்க. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. மாமா வாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா Thank you. நல்லா Thank you. இருக்கும். வரேன் சொக்கு. என்ன சார், இப்போவாவது நான் சொல்றத நம்புறீங்களா? என்ன மாதிரி வெளிப்படையா பேசுறவங்கள தப்பானவங்கன்னும், கோத மாதிரி உள்ளுக்குள்ளேயே வச்சு பழி வாங்குறவங்கள நல்லவங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த அம்மா மனசுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில சிரிக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. மனசுல பட்டத வெளிப்படையா பேசிடுவேன். இப்ப சொல்லுங்க, யார் சரி யார் தப்புன்னு? அவ்வளவு வயசானவங்க லைன்ல வந்து நிக்கிறாங்க. அவங்களால நிக்க கூட முடியல. அவங்கள நிக்க வைக்க கூடாதுங்கிறது சின்ன பசங்களுக்கு கூட தெரியும். ஆனா அந்த கோதை எதை பத்தியும் கவலைப்படாம அவங்கள வெயிட் பண்ண சொல்லிட்டு கடகடன் மேலே ஏறி விதவிதமா போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சரி,
அது கூட பரவாயில்ல. போட்டோ எடுத்து முடிச்ச உடனே ஒரு கர்ட்டசிக்காகவாவது உங்ககிட்ட வந்து நீங்க போட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம்ல. அவங்க பாட்டுக்கு எவ்வளவு திமிரா இறங்கி போறாங்க பாத்தீங்கல்ல. அவங்க எப்பவுமே இப்படிதான். முதல்ல சின்னதா ஒரு விஷயம் பண்ணி பாப்பாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அதை பெருசாக்கி உங்களை அவமானப்படுத்தி கூனி குறுகி போற மாதிரி பண்ணி மூளையில உட்கார வச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் சொல்றதுனால நான் கெட்டவ கிடையாது. என் மனசுல பட்டதை சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். வாங்க. எங்க என்னாச்சுங்க? நீ இப்போ வாசிக்க. கண்டிப்பா சாப்பிட்டு போங்க. சரி. ஏங்க, அப்பா ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க போய் என்னன்னு கேக்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. கல்யாண டென்ஷன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாரும் வந்துட்டு போனாங்க. அப்போ கூட ஜாலியாக சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தாரு. இல்லங்க, அவர் முகமே சரியில்லை. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரஸ்வதி, அவர் டென்ஷன்ல இருக்காருன்னு நீ நினைச்சிட்டு இருக்கனால தான் உனக்கு அந்த மாதிரி தோணுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூர்த்தி என்ன ஃபேமிலி வந்திருந்தாங்களே, அப்போ கூட சிரிச்சு தானே பேசிட்டு இருந்தாரு. சரி, வாசிக்கு நான் என்னன்னு போய் கேட்டு வந்துட்டுமா? இல்ல இல்ல, வேணாம், விடுங்க. மின்னல், கொஞ்சம் நில்லு மின்னல். மின்னல், என்னாச்சு மின்னல்? ஏன் பேச மாட்டேன்ற? உன்னெல்லாம் மனுஷனா மதிக்கிறதே தப்பு. என்னன்னு கேக்குறேன்ல. ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட பேசி எல்லா உண்மையும் வாங்கி உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டல. ஓ, இதான் உன் கோபத்துக்கு காரணமா? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இன்னைக்கு உங்க அம்மாவால சரஸ்வதி கல்யாணமே நின்றுக்கும் தெரியுமா? ஏதோ தமிழோட அம்மா எனக்கு ஏற்கனவே இந்த லவ் விஷயம் தெரியும்னு சொன்னதுனால தப்பிச்சோம். இல்லனா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே நான் தமிழ் கிட்ட பேசிட்டேன். அவர்தான் எல்லாத்தையும் சொன்னாருன்னு என்கிட்ட சொன்னல. கடைசியில போய் சொல்லி என்கிட்ட உண்மையை வாங்கியிருக்க. மின்னல், நான் அம்மா கிட்ட வேணும்லாம் சொல்லல. யதார்த்தமா பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. சி, உன் மூஞ்சில முழிக்கிறதே பாவம். ஹே மின்னல், ஹாய் ஆதி. ஹாய். இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். போட்டோல பார்க்கறத விட நேர்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொன்னாங்க. அதான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு கூட்டிட்டு வந்தேன். ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. வாடி. நல்லா இருக்கான்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல? இது ஓகேல? ஆதி, இன்னைக்கு நீங்க எங்களோட தான் சாப்பிடணும். ஓகேயா? ஓகே, ஷூர். ஓ, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நாம அப்புறம் பேசலாம். ஆதி, இப்ப பாரு இப்படி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கே. உனக்கு என்னதான் ஆச்சு? ஒரு அர்ஜென்ட் கால். நாம அப்புறம் பேசலாம். ஹலோ. ஏய் ராகினி, என்னடி ஆச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க மினிஸ்டர் வந்திருக்காருங்க, வாங்க போய் ரிசீவ் பண்ணலாம். மினிஸ்டரை நாம கூப்பிடல, நமக்காகவும் அவர் வரல. ஆனா நம்ம பொண்ணுக்கு தானங்க கல்யாணம், நாம அங்க இருக்கணும்ல. வாங்க. வாசுகி, இன்னொரு தடவை என்னால அவமானப்பட முடியாது. அவங்கள பார்த்துட்டு போட்டோம். சரி, வரேன் தம்பி. வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு போங்க சார். வரேன் சார். சார், வாங்க சார், வாங்க சார். வாங்க, வாங்க சார். மினிஸ்ட்ரி வந்திருக்காரு.
தம்பி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2 பேரும் நல்லா இருக்கணும். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அண்ணன் எங்க? டேய், உங்க அண்ணனை கூப்பிடுறா. அண்ணி உங்களை தான் தேடுறாங்க போல. மாமா, அம்மா கூப்பிடுறாங்க. என்னம்மா? அண்ணன் சொக்கலிங்க அண்ணன் எங்க? நான் அப்பவே சொன்னேன்ல நம்மள இல்லைன்னு. அங்க நிக்கிறாரு. அண்ணே, எங்க உங்களை தாங்க தேடுறாங்க. அண்ணே, அண்ணே, கொஞ்சம் மேல வாங்க அண்ணே. அண்ணே நீங்களும் தான் வாங்க. சார், இவங்க தான் எங்க சம்பந்தி, சரஸ்வதியோட அம்மா அப்பா. வணக்கம். ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா இருக்காரு, இவங்க டீச்சரா இருக்காங்க. இன்னைக்கு என் பையன் மாலையும் கழுத்துமா மேடையில நிக்கிறான்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான். நாங்க 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலையே தவிர கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி தான். பரவாயில்லையம்மா, சம்பந்தியும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. சம்பந்திங்கிற ஸ்தானத்துக்கு மேல அவருக்கு நான் ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கேன். என் மானத்தை, எங்க குடும்ப கௌரவத்தை, என் பையனோட வாழ்க்கையெல்லாம் காப்பாத்தி கொடுத்தது எங்க அண்ணன் தான். இவ்வளவு பெரிய உதவி பண்ண எங்க அண்ணனுக்கு பதிலுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாதுதான். ஆனா காலம் பூரா நன்றியோட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏமா கோத, என்ன மணி, எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? உண்மைதானே என்ன சொல்றேன். வாங்க நில்லுங்க, போட்டோ எடுக்கலாம். நில்லுங்க அண்ணே. எல்லாமே பேசிட்டோமா? சரி வரமா. சரிங்க. வரேன் தம்பி. ரொம்ப நன்றி சார். வாங்க சார் சாப்பிடலாம். பரவாயில்ல, இருக்கட்டுமா. எனக்கு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். பாத்தீங்களா, அவங்க எப்பவுமே நம்ம மேல நல்ல மரியாதை தான் வச்சிருக்காங்க. நாம தான் அவங்கள அடிக்கடி தப்பா நினைச்சுக்கிறோம். ஆமா வசிக, இதுக்கப்புறம் அந்த தப்பை இன்னொரு தடவை பண்ணவே கூடாது. கோதைக்கு நல்ல மனசுதான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். வரேன். சாப்பிட்டு தாங்க போனோம். சரிங்க. இப்ப என்ன சொல்ல போற? சந்தோஷமா இருக்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப சோகமா இருந்தாருன்னு ஃபீல் பண்ணிருந்த. அப்ப அவர் அப்படித்தானே இருந்தாரு. கல்யாண வீடுனா சின்ன சின்ன மனசங்கடம், சின்ன சின்ன சந்தோஷம்னு மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கூடாது, சரியா? என்னாச்சு? ஷாம பாத்துட்டியா? பாத்துட்டேன் மாம். நீங்க ஃபோன் பண்ண சொன்ன மாதிரி கரெக்டா சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். நீங்க சொன்ன எல்லாத்தையும் டீட்டெயிலா அவன் கிட்ட சொன்ன மாம். அவன் தமிழ் மேல செம காண்ட்ல இருக்கா மாம். தமிழை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக என்ன வேணாலும் பண்றேன்னு சொல்றான் மாம். டக்குன்னு கத்தி எடுத்து கையை கிழிச்சுக்க போயிட்டான். என்னடான்னு கேட்டா, அதான் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் என்ன அடிக்க வந்தான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு ப்ரூஃப் வேணாமான்னு கேக்குறான். நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் மாம். அதுக்கப்புறம் நான் இரு, இதெல்லாம் நீ அப்புறமா தனியா போய் பண்ணிக்க, இப்ப நாங்க சொன்னதை மட்டும் நீ கரெக்டா பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து. மாம், அவன் நம்மளை விட தெளிவா இருக்கான் மாம். நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் தமிழ் சரஸ்வதி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி போயிடுச்சு. எங்க நான் வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு தமிழ் என்ன கூப்பிட்டு மிரட்டினா. நான் ஒதுங்கி போலான்னு நினைச்சேன். இருந்தாலும் எங்க கல்யாணத்தப்ப நான் வந்து நிறுத்திடுவேனோன்னு வீணா என்ன பம்புக்கிழுத்தான்.
நான் ஒதுங்கி தான் போனேன். வேணுனே என்ன வந்து அடிச்சு கைய காலெல்லாம் ஒடிச்சிட்டான். அப்புறம் நானே அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். என்னை கொல்லாம விட மாட்டான். என்னை காப்பாத்துங்கன்னு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கதறுவேன்னு நாம சொல்லி கொடுத்த பிளான அவன் பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி சொல்றாமா. அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா தமிழோட கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டான். இப்பவே அவனை வச்சு கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். நீங்க தான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டீங்க. யோசிக்காம பேசாத ஆதி. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அவங்க கல்யாணத்தை சொல்லி தமிழ ஜாமீன்ல எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட அவங்க ஜாமீன் கேட்க போவாங்க. அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கவே கூடாது. கரெக்டா முகூர்த்த நேரத்துல தமிழ் தாலி கட்ட போறப்ப வந்து கல்யாணத்தை நிறுத்தி அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லணும். அப்படிதான் மாம் சொல்லியிருக்கேன். ஆனா அப்படி இருந்தாலும் தமிழ் ஜாமீன் வாங்கிடுவானே. வாங்கட்டும். ஆனா இந்த கல்யாணம் நின்னு போயிடும்ல. அதுக்கப்புறம் கல்யாணத்தை தள்ளி வைப்பாங்க. அதுக்குள்ள நம்ம கீதா ஹாஸ்பிட்டல்ல இருந்து எழுந்து வந்துருவா. அவகிட்ட ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்கு. அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த குடும்பம் என் விரல் அசைவுக்கு கீழே தான் இருக்கும். என் பொண்ணோட லைஃபை நாசமாக்கணும்னு நினைச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீ அந்த ஷாமை ஃபாலோ பண்ணிட்டே இரு. நாளைக்கு முகூர்த்த டைம்ல கரெக்டா அவன் வரணும். அதுக்குள்ள லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி பேசிடுறேன். இவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவனை கூட்டிட்டு வரட்டும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தமிழை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்.